1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். துலாம் ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. துலாம் ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். துலாம் ராசியை பொறுத்த வரையில் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ராசிநாதன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக 9ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னா கூட அவர் மட்டும் தனியாக இல்லை, அவருக்கு பகை கிரகமான குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துல ஒன்று குரு இருக்கணும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒன்று கொடுக்கறது இன்னொன்று தடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தரே போட்டிகிட்டே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாதத்தோட ஆரம்ப காலத்தில் ஒரு 2 வாரங்கள் வரைக்கும் அந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதன் பிறகு குரு 1ஆம் தேதி கிட்டத்தட்ட அடுத்த ராசிக்கு போயிடுறார் இல்லையா, அப்போ சுக்கிரன் மட்டும்தான் தனிச்சிருக்கும். அப்போ அந்த சுக்கிரன் தனிச்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அவர் 1 வாரம் 7-8 நாள் தான் இருக்கார். அதுக்கு பிறகு திரும்பவும் அவரும் கடகத்துக்கு வந்துடுறாரு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு ஆரம்பத்தில் ஒரு 2 வாரங்கள் சற்று நெருக்கடியாக போகும். அடுத்த வாரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் மீண்டும் நெருக்கடி ஆரம்பிக்கும். இப்படி என்ன சொல்கிறது, விக்ரமாதித்தன் கதை மாதிரி மேலே ஏறுறது கீழே இறங்குறதாகவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இது ராசிநாதனோட நிலை. இது என்ன ஆகும்னா நம்மளோட மனநிலையும் எதிரொலிக்கும். எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்டால், காற்றடிச்ச பலூன் நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், காற்று வெளியில் போயிடுச்சுன்னா சுருங்கி போய்டும் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த மாதத்தோட ஒரு சில நாட்கள் தான். அடுத்த மாதமும் கொஞ்சம் நாட்கள் தான். அதுக்குள்ளே சுக்கிரன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இடத்துக்கு போயிடும். ஜென்ரலாகவே பார்க்கும்போது சுக்கிரனுடைய அடுத்தடுத்த மூமெண்ட் அப்படின்னு பார்க்கணும்ல. மிதனம் சுக்கிரனுக்கு நல்ல இடமாக இருந்தாலும் கடகம் அதுக்கு பகை வீடு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மமும் பகை வீடுங்கிறதுனால கன்னி நீச்ச வீடு. இந்த 3 இடங்களையும் கடக்கிற வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் சற்று நெருக்கடி இருக்கும், துலாம் ராசிக்காரர்களுக்கும் சற்று நெருக்கடி இருக்கும். மற்ற கிரகங்கள் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுதுங்கிறத பார்த்து தான் நாம் முடிவு பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகம் மட்டும் சுக்கிரன் அல்ல, அதுவே 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். அப்போ 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான். அப்படின்னாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறது எந்த வகையிலுமே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஏற்றத்தாழ்வுகளும் உற்சாகமும் மன உளைச்சலும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் துலாம் ராசிக்கு இருக்கும். நாம் ஆர்வத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காகலாம் பொய் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையான நிலையை சொல்லிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்க அதுக்கான முடிவை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தோம்னா நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுல்ல. நம்ம எதிர்பாராத சில விஷயங்கள் மைனஸாக நடக்கும்போது தான் நமக்கு கஷ்டம் வரும். ஓகோ இதெல்லாம் நடக்குமா, இந்த 2 மாதத்தில் சரியாயிடும் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகிடுவாங்கல்ல. அதுக்காக தான் இதை நம்ம தெளிவாக சொல்லிடுறது. துலாம் ராசிக்கு இன்னொரு வகையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடமும் ஆட்சி வீடு தான். அப்போ 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பதனால வாழ்க்கை துணையால் ஒரு வகையில் நல்ல வருமானம் கிடைக்குங்கிறது இந்த தடவை நம்ம பார்த்துக்கலாம். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் வீட்டுக்கு வரக்கூடிய நிறைய பரிசு பொருட்கள் நிறைய சேரும். வீட்டுக்கு தேவைப்பட்ட இந்த ஆடம்பர பொருட்கள் நிறைய சேரும். சில இடங்களில் நகை நட்டுக்கள் கூட சேரும். இது எதுவும் நம்ம முயற்சியால் வருதோ இல்லையா, மற்றவர்கள் கொடுக்குற காரணத்தினாலே நமக்கு சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ துலாம் ராசிக்கு பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலிமையாக இருக்கிறதுனால அவர்கள் இந்த மாதத்தில் மலை மீது இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் இவர்களுடைய நிலை நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணை வழியாக நிறைய வசதி வாய்ப்புகள் சேரும், பண வருவாய் சேரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அன்பளிப்புகளும் பரிசு பொருட்களும் அதிகமாக சேரும். அது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறத இது 2வது போர்ஷன் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருக்குது. இந்த ராகுக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் குரு பார்வை கிடைக்காது. அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணணும்னா சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களை நமக்கு கொடுத்துரும். எப்படின்னா, நமக்கு பிடித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் நமக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அது மூலமாக நமக்கு ஆதாயம் கிடைக்கும். அதனால் நமக்கு வேண்டியவங்க கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லையா. இதே திருமணமானவர்களாக இருந்தார்கள், குழந்தைங்க நல்லா படிச்சதுன்னா நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இல்லை நம்ம பொருளாதாரத்தில் நல்லா இருந்தோம்னா குழந்தைகளோட படிப்பு சற்று மந்தமாக இருக்கும். இதையெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது உழைச்சி முன்னுக்கு நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே படிப்படியாக குறையும். எவ்வளவு கடுமையாக உழைச்சாலும்
நமக்கு முன்னேற்றமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கும்போது வேறு ஏதாவது வழியை நாடி போய் நமக்கு வந்து சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி எண்ணங்களும் மனநிலைகளும் மனசுக்குள்ளே அதிகமாக தோன்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் 5ஆம் இடத்து ராகு கொடுக்க விடுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஆசைப்பட்டு குறுகிய காலத்தில் பணக்காரன் ஆகக்கூடிய திட்டங்கள்லாம் வகுத்துட்டு போய் மாட்டிக்கக்கூடாது. நமக்கு தெரியும், பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே எச்சரிக்கை உணர்வு உள்ளவர்கள் தான். ஓரளவு பாவ புண்ணியங்கள் நியாய தர்மங்கள் பார்க்குறவங்கிறதுனால இது நமக்கு சாத்தியம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு வச்சாங்கன்னா அவர்களுக்கு அது நல்லாயிருக்கும். அடுத்தது 6ஆம் இடத்துல சனி இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நல்ல பலன்களை தான் கொடுத்துருக்கணும், இது வரைக்கும் கொடுக்கல. மற்ற கிரகங்களோட பார்வையும் சேர்க்கையும் தொடர்ச்சியாக வந்து சனிக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த சனியால் இது வரைக்கும் சுதந்திரமாக இயங்க முடியாத ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது சனி சுதந்திரமாக இருக்கார். வீடு, வாகனம், இந்த மாதிரி நிலங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய், வாடகை வருவாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் திருமணமானவர்களாக இருந்தார்னா அவர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமான வருவாய் பெற்றோர்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது வந்து சனி பகவான் வந்து உறுதிப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கடன்களை நிறைய அடைச்சிட்டு வருவாங்க. கடன் இல்லாத மனிதர்கள் கிடையாது இல்லையா? அதனால் ஏற்கனவே ரொம்ப நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை இந்த சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது ராசிக்கு. இப்போ 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் அது ஒரு வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் மட்டும் இருந்தாலும் கொடுக்காது, புதன் மட்டும் இருந்தால் கொடுக்காது. ஆனால் சூரியனும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த யோகம் வந்து துலாம் ராசிக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்கும்போது இந்த சனியோட பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறதுனால அது என்ன ஆகும்னா நினைக்கக்கூடிய விஷயங்கள், ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட நெருங்கி தள்ளி போயிட்டே இருக்கும். இது வந்து குறுகிய காலம்தான். இருந்தாலும் வந்து இதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்கலையே, நமக்கு லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன், அவர் ஒரு வகையில் பாதகாதிபதி. அவர் போய் 8ஆம் இடத்துல உட்காரும்போது ஏதோ ஒரு யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் இந்த சனியோட பார்வை வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சனி சூரியன் சம்மந்தப்படுறது வந்து எல்லா ராசிக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம் இல்லையா. இது 8ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால துலாம் ராசிக்காரர்கள் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டாங்கன்னா டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு பயப்படுவாங்கள்ல. இந்த மாதிரி சிந்தனை பண்ணி இந்த ப்ரெசண்ட், இந்த காலத்தையும் வீணாக்கிடுவாங்க, நிகழ்காலத்தையும் வீணாக்கிடுவாங்கள்ல. இதுபோல் தேவையற்ற சிந்தனைகளை அகற்றணும். இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே சொல்லிடும், இந்த மாதம் முழுவதும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது வந்து ஒரு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து புதனுக்கும் சனியோட பார்வை கிடைக்கிறதுனால, புதன் என்பது துலாம் ராசிக்கு 9க்கும் 12க்கும் உரிய ஒரு விஷயம். அப்போ கிடைக்கும்போது எங்கேயாவது வந்து இந்த பொருட்கள்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க இல்லையா, தவணை முறையில் சில பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மாதம் கொஞ்சம் பணம் கட்டுறதுக்கு அதுவே வந்து ஒரு வகையில் பரிகாரமாகவும் அமையுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 11ஆம் இடத்துல கேது இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு சக்தியை வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு உள்ளுணர்வு ஏதோ சொல்லுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லும். இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த 11ஆம் இடம்ங்கிறது துலாம் ராசிக்கு பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால வரக்கூடிய சிந்தனைகள், உள்ளுணர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ பயமுறுத்துகிற மாதிரியும் கெட்டது நடக்கிற மாதிரியும் மனசுக்குள்ள சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி வர்ற வரையில் ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி வீட்டில் கட்டி தொங்க விட்டாங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் சிந்தனைகள்லாம் வராமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை பாதிக்கப்படாமல் அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை அடைவதற்காக மலை மீது உள்ள முருகனை வழிபடுவது நல்ல சிறப்பை தரும். இந்த மாதம் வைகாசி மாதத்தை வந்து பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லாமல் ஓட்டிட்டு போகலாங்கிறத துலாம் ராசிக்காரங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. துலாம் ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க சார். அதோட மலை மீது உள்ள முருகனை வழிபடணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. துலாம் ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். விருச்சிக ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.